ஹலோ மக்களே, நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. 2 நாளாக வீடியோ போடல, சாரி. கொஞ்சம் வேலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட்டு பெருசாக கண்டென்ட் ஒன்றும் இல்லை. அண்ட் எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு. கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டே இருக்கோம். அப்படின்னும்போது சட்டசபையை பற்றி தான் போட முடியும் இப்போதைக்கு. சட்டசபையில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்களே உட்காந்து பார்க்கறதுனால நம்ம என்னத்தை புதுசாக அதில் போய் சொல்ல போகிறோம். மிஞ்சி போனால் அவங்க பண்ண அந்த ஃபண்ணை எடுத்து பேசலாம். அதுக்காக நம்ம ஓடியை போட்டுக்கிட்டா அப்படின்ற ஒரு போக்கு, அதனால் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 சம்பவம் நான் இப்போ இந்த ரீசெண்ட் சட்டசபை நடக்கக்கூடிய இந்த ரீசெண்ட் டேஸ்லேயே நான் பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கூட்டணி ஒன்று ஜாயின்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஆல்மோஸ்ட் திமுக பிஜேபி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ இதெல்லாமே சேர்ந்து நம்மளுடைய அடுத்த தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண இருக்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோ பார்ப்போம். இதில் இப்போ நம்ம முதலாள பார்க்க போது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். இப்போ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய ரசிகர் மன்றத்தை இப்போ சட்டமன்ற தொகுதி வாரியாக ரசிகர் மன்றத்திலேருந்து, அதாவது உறுப்பினர் சேர்க்கை, மக்களின் உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கறதுக்கான ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு 5 தொகுதியை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அடுத்து பிளான் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க, வித்து தனி கொடி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். தனி கொடி, கொடி எதுக்கு? கட்சிக்கு. ஓகேங்களா? தொகுதி வாரியாக உறுப்பினர் சேர்க்கிறது என்னதுக்கு? கட்சிக்கு தான். ஸோ அப்போ கோயம்புத்தூரில் ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்? ஏன்னா பிஜேபி அங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தனுஷ் அப்போ யாருக்கானவர் அப்படின்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து புரியுது. தனுஷ் பேசக்கூடிய அரசியல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் தான் பேசுவார் அவர். ஓகேங்களா? மாமனார் மாதிரி. மாமனார் ஆன்மீக அரசியலை கையில் எடுத்தனால தான் நமக்கு இங்கே ஆப்பு வச்சுருவாங்க தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் அரசியல் களத்திலே குதிக்காமல் அப்படியே ஜகா வாங்கிட்டு இன்றைக்கி படத்தில் நடித்து காலத்தை ஒப்பேற்றிட்டு இருக்கு. பட் தனுஷ் அந்த தவறை செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் மாதிரி ரொம்ப பழைய, ரொம்ப வயசாகி அதுக்கப்புறம் அரசியலுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் இப்போ போகல. பட் அவருடைய மோடு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் நம்ம அரசியல் களத்துக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ தளபதி எங்கே இறங்கி ஒரு இடத்துல சாதிச்சிட்டார். அப்போ இவங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சரி, நம்மளும் இறங்கினா மக்கள் நம்மளும் ஆதரிப்பாங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் முட்டாள்தனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ இல்லையோ அப்படின்றது வேறு. தனுஷ் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கினா அவர் சிஎம் ஆவாரா மாட்டாரா அப்படின்றது அவருக்கே தெரியும். ஆனாலும் அரசியல் களத்தில் இறங்குறார் அப்படின்னா, இறங்குறாரா இறக்கி விடப்படுகிறாரா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குது. இதை கிளைமேக்ஸில் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இது ஒரு பார்ட். இதில் இப்போ நம்ம முதலாள பார்க்க போது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். இப்போ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய ரசிகர் மன்றத்தை இப்போ சட்டமன்ற தொகுதி வாரியாக ரசிகர் மன்றத்திலேருந்து, அதாவது உறுப்பினர் சேர்க்கை, மக்களின் உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கறதுக்கான ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு 5 தொகுதியை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அடுத்து பிளான் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க, வித்து தனி கொடி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். தனி கொடி, கொடி எதுக்கு? கட்சிக்கு. ஓகேங்களா? தொகுதி வாரியாக உறுப்பினர் சேர்க்கிறது என்னதுக்கு? கட்சிக்கு தான். ஸோ அப்போ கோயம்புத்தூரில் ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்? ஏன்னா பிஜேபி அங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தனுஷ் அப்போ யாருக்கானவர் அப்படின்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து புரியுது. தனுஷ் பேசக்கூடிய அரசியல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் தான் பேசுவார் அவர். ஓகேங்களா? மாமனார் மாதிரி. மாமனார் ஆன்மீக அரசியலை கையில் எடுத்தனால தான் நமக்கு இங்கே ஆப்பு வச்சுருவாங்க தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் அரசியல் களத்திலே குதிக்காமல் அப்படியே ஜகா வாங்கிட்டு இன்றைக்கி படத்தில் நடித்து காலத்தை ஒப்பேற்றிட்டு இருக்கு. பட் தனுஷ் அந்த தவறை செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் மாதிரி ரொம்ப பழைய, ரொம்ப வயசாகி அதுக்கப்புறம் அரசியலுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் இப்போ போகல. பட் அவருடைய மோடு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் நம்ம அரசியல் களத்துக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ தளபதி எங்கே இறங்கி ஒரு இடத்துல சாதிச்சிட்டார். அப்போ இவங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது.
சரி நம்மளும் வந்து யாருன்னா மக்கள் நம்மளும் இந்த ஆதரிப்பாங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் முட்டாள்தனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ இல்லையோ அப்படின்றது வேற. தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் இறங்குனா அவர் சிஎம் ஆவாரா மாட்டாரா அப்படின்றது அவருக்கே தெரியும். ஆனாலும் அரசியல் களத்தில் இறங்குறார் அப்படின்னா இறங்குறாரா இறக்கி விடப்படுகிறாரா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு. இதை கிளைமேக்ஸில் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சட்டசபையில் வந்து எல்லாருமே வந்து கேட்டது என்னன்னா அனைத்து கட்சி கூட்டம் கேட்டாங்க. எதுக்கு? மேகதாது விஷயத்துக்கு. அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பற்றி பேசி சட்டசபையில் தீர்மானம் பண்ணி எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒன்றுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒன்றுக்கு போகிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கேட்டாங்க. ஏன் ஒன்றுக்கு போகிறதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே மேகதாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் சங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அது எம்எல்ஏவே ஆகாத, டெபாசிட் கூட வாங்காத கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோட நிலைப்பாடும் மேகதாது வேண்டாம் அப்படின்றது தானே. அப்போ இந்த வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுக்கு தானே போவாங்க. அதுக்கு தான் ஒன்றுக்கும் போகிறதுக்கும் ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வலியுறுத்தின அதே எதிர்கட்சி தலைவர்கள் சட்டசபையில் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், புரியுதுங்களா? மறுவரை, அதாவது எம்பி எம்எல்ஏ எம்பிஸோட மறுவரை வந்து செய்கிறாங்க. அதுக்கு டீலிமிட்டேஷனுக்கு எம்பி எல்லாரையும் அழைச்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு தலைவர் வந்து முடிவு பண்ணுறாரு. அடுத்த நாளே யாரெல்லாம் புறக்கணிச்சாங்க? கனிமொழி. யார் அவங்க? திமுக. அப்புறம் யார்? பாமக. அப்புறம் கமலஹாசன். ஸோ இப்படி தேமுதிமுக, இப்படி இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நிராகரிச்சது மூலியமா அவங்க யாருக்கு இப்போ இங்கே வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? பிஜேபி. ஏன்னா பிஜேபி தான் இந்த டீலிமிட்டேஷனை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு மெனக்கெட்டு இருக்காங்க இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம். எங்கள் அண்ணன் கடுமையாக வந்து டீலிமிட்டேஷனை எதிர்த்தார். அரசியலுக்கு முன்பு தேர்தலுக்கு முன்பு எங்கள் அண்ணன் யார்? ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையாக வந்து டீலிமிட்டேஷனை எதிர்த்தோம். நாங்கள் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த பில்ஸில் அவங்க கொடுத்துருந்த அந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து வரல, அதனால நாங்கள் அதை எதிர்த்தோம். ஆனால் இப்போ பில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இன்னும் பில் எங்கள் கைக்கு முழுசாக வரல. அப்படி வரும்போது அந்த பில்லில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, நாங்கள் சொன்ன அந்த பதிவுகள் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அரசியல் மாற்றமும் அல்வா சாப்பிட்றதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் அந்த இடத்துல ஒரு பஞ்சை வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? இப்போதைக்கு ஒன்றும் புரியாது, கடைசியில் புரிய வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமானை தலைமை ஏற்று ஒரு காலகட்டத்தில் எப்படி விஜயகாந்த் அவர்களை தலைமை ஏற்று மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து கடைசியில் அந்த மனுஷனை முடிச்சு விட்டாங்களோ, ஆனால் அது ஆரம்பிச்சது திருமாவளவன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சீமானவர்களை தலைமை ஏற்று அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் தேசிய கட்சிகளாக மாறணும் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து ரீசெண்டாக பார்த்தேன். இதுக்கு தலைமை ஏற்றது வந்து இந்த மீட்டிங்கை வந்து இந்த ஒருங்கிணைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேல்முருகன். புரியுதுங்களா? யார் அவர்? நம்ம அண்ணன் வந்து பிள்ளைங்கள்ட்ட பரிசுலாம் கொடுக்கும்போது நம்ம போயிட்டு பொம்பளை பிள்ளைங்கள தப்பாக பேசின ஒருத்தர். புரியுதுங்களா? யார்? சீமான். கரூர் மக்கள் இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுத்த இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அந்த வேலையை பிடுங்கினவர் சீமான். இப்படி அனைத்து தமிழர்களும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கட்சி நடத்துகிறாங்க, கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கட்சி வந்து யாரை எதிர்க்கும்? ஸ்டாலின் எதிர்க்குமா? இல்லை பழனிசாமி எதிர்க்குமா? பிஜேபி எதிர்க்குமா? காங்கிரஸ் எதிர்க்குமா? இல்லை. இந்த கட்சி இப்போ யாரை எதிர்க்கும் அப்படின்னா, சீமானுடைய தலையாய கடமை இப்போ யாரை எதிர்க்கணும்? தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இந்த கட்சியை எதிர்க்கணும். அந்த தலைவரை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் இப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் 1, டைரக்ஷன் 2, டைரக்ஷன் 3, இன்னொரு டைரக்ஷன் இருக்குது, சைலண்டாக இருக்குது. அது எந்த டைரக்ஷன் பார்க்குறீங்களா? அது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள். புரியுதுங்களா? அவரும் வந்து பிஜேபியிலேருந்து வெளில வந்துட்டு புதுசாக நாங்கள் வந்து வெல்ஃபேர் நம்ம ஆரம்பிச்சான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இந்த இடத்துல மொத்தம் 4 டைரக்ஷனாக இப்போ வந்து இருக்கிறாங்க. இதில் ரொம்ப சைலண்ட் டைரக்ஷனில் ஒருத்தர் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ். ஸோ அவர் வந்து 5வது டைரக்ஷன்.
அப்போ இந்த இடத்துல ஒரு கட்சி ஒரு தலைமையை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பல வாரியான ஒன்றிணைந்த ஒரு வேலைகள் செஞ்சாலும் இதில் நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் கூட்டா சேர்ந்ததோ, இல்லை பிஜேபி கூட திமுக போய் சேருன்றதோ, இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக ஒரு என்னது வெப்சைட்டில் வந்து கட்சி ஆரம்பித்து அது மூலிமா இப்போ கொண்டு போகிறதோ, இல்லை இபிஎஸ் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சி கிடையாது, 3வது இடத்துல இருந்து தமிழக வெற்றிகளுக்கு குடைச்சல் கொடுப்பாரோ அப்படின்ற அந்த பாயிண்ட்லேயோ பெரிய டென்ஷன் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இங்கே டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சனை இறக்குனது தான் தனுஷ். சரி, நீங்கள் இப்போ நினைக்கலாம், இப்போ தனுஷ் தான் அவ்வளோ பெரிய ஆளா, அவர் தான் அந்த டென்ஷன் கிரியேட் பண்ண போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஒத்துப்பீங்க, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஓரளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஆனால் இங்கே தனுஷ் அவர்களுடைய இந்த ஆன்மீக அரசியலாக இருக்கட்டும், இந்த பக்கம் திமுக வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. யார் கூட? பிஜேபி கூட ஓப்பனாக டிக்ளேர் ஆகிட்டாங்கன்னா அவங்க அண்டவானம் தண்டவானம் ஃபுல்லாக ஏறிடும். அதுக்கப்புறமா அவங்க எந்த அளவுக்கு அடி வாங்குவாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த தமிழர்களாக ஒன்றிணைகிறோம், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சியாக ஒன்றா கூட்டணியாக வர்றோம் அப்படின்னு சொல்லி வருது பாருங்களேன். அந்த வேல்முருகன், சீமான், அப்புறம் இன்னப்பிற தமிழ் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து, இது ஒரு டேஞ்சரான கம்யூனிட்டி. என்னப்பா தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா டேஞ்சரான கம்யூனிட்டியான்னு கேட்டிங்கன்னா, எஸ் டேஞ்சர் தான். ஏன்னா அவங்க எதிர்க்க போகிறது ஒரு தமிழனை. அதனால தான் அந்த டேஞ்சர்னு சொன்னேன். நீங்கள் எல்லாம் இந்த கூட்டணியை ஒன்றா சேர்ந்து நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும்? திமுகவை எதிர்க்க பண்ணியிருக்கணும், அதிமுகவை எதிர்க்க பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இதில் பாதி பேர் திமுக கூடாரத்துலையும் பாதி பேர் அதிமுக கூடாரத்துலையும் கூட்டணி வச்சு கும்மி அடித்த இந்த கோமாளி பயல்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் தனியாக தான் நிற்பேன் வென்றால் வென்றால் என்ன சொல்லுவான், மறந்து போச்சியா? வீழ்ந்தால் பயிற்சி வென்றால் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு போகல. அந்த மாதிரி 15 வருஷமாக ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த சீமானும் சரி, எல்லாருமே இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகங்களை வளர்ப்பதற்கும் அவர்கள் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எச்ச தமிழர்கள் எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் எச்ச தமிழர்கள்னு சொல்கிறேன்னா, இவங்க தமிழன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் இவங்க உண்மையாலுமே தமிழனான்னு பார்த்தா தெரியாது. போய் தேடி பாருங்கள், சைமன் செபஸ்டியன் தமிழனா இல்லை. அது மாதிரி யாரை நீங்கள் தேடி பார்த்தாலும் அவங்க பூர்வீகத்தை நோண்டி பார்த்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு 4-5 தலைமுறை 7 தலைமுறை நான் தமிழன் தான் அப்படின்னு எவனா சொல்லுங்கள், எவனும் சொல்ல மாட்டான். அவங்க அப்பா அம்மா பேரையே ஐடென்டிட்டியா தன்னோட பேரையும் அப்பா அம்மா பேரையும் மறைக்கிறவங்க தான் சைமன் செபஸ்டியன் மாதிரி ஆளுங்க. அப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ இங்கே என்ன மாதிரியான ஒரு அரசியல் எடுப்பாங்க? ஜாதி, புரியுதுங்களா? நான் நாடார் சமூகம், நான் நாடாருக்காக நிற்பேன், நான் வந்து பிள்ளை சமூகம் பிள்ளைக்காக நிற்பேன், நான் வந்து கவுண்டர் சமூகம் கவுண்டருக்காக நிற்பேன், நான் வந்து என்னது தேவர் சமூகம் தேவருக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதி அரசியலை இவங்க கையில் எடுக்கிறதுக்கு இப்போ திமுக கையில் எடுக்காது. திமுக எப்பவுமே ஜாதி அரசியலை டைரெக்டாக வந்து கையில் எடுக்காது. அதனால தான் இந்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து எப்பவுமே ஜாதி அரசியலை எடுக்கிறதுக்கு திமுக அதை வச்சுக்கும். சிறுபான்மையின அரசியல்னும் போது பட்டியலினத்துக்கு விசிகாவையும் கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கும் நாங்கள் தான் காவலர்கள்ன்ற மாதிரி அந்த ஜபத்தில் இருக்கக்கூடிய பாதிரியார்களை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜமாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து நாங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுட்டும், இது எல்லாமே திமுக காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் உடைச்சது இந்த 2026 தேர்தல். ஆனாலும் திருப்பி இவங்களுக்கு இந்த 5 வருஷத்துக்குள்ள இதே விஷயத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை எங்கே கட்டமைக்கணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி தலைவர்கள் பேசினா சத்தியமாக ட்ரோல் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த இடத்துல தனுஷை இறக்குறாங்க. ஸோ தனுஷ் இஸ் இந்த கேட்டகரி பீப்புளை லைக் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் இப்போ. ஸோ அப்போ தனுஷ் பேசும்போது ஜாதி மதம் இது எல்லாத்தையுமே ஒழிக்கணும் தான் பேசுவார். ஆனால் ஆன்மீகன்ற ஒரு டாபிக் உள்ளே கொண்டு வந்து நுழைப்பார். இந்த ஆன்மீகத்தில் உள்ளே கொண்டு வந்து நுழைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்து ஒரு இன்டர்லூட் மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டும் அப்புறம் வந்து ரிலீஜன் பேஸ்டும் விஷயங்களை வந்து உள்ளே வந்து ஈஸியாக இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொறி தான் நம்ம தனுஷ். ஸோ இப்போ இது மிகப்பெரிய ஒரு கேம் பிளானிங்காக வந்து இன்றைய அரசியலில் இவ்வளோ பேர் டீம் பண்ணியிருக்காங்க.
இந்த 2029ல் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறம் 31ல் திருப்பி நம்ம சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இடையில இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. அது இன்னும் வந்து டிசிஷன் முடிக்கல. ஸோ அரசாங்கம் ஆரம்பித்து 3 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனால் ஒருவரை எதிர்த்து ஒன்றிணைந்து எவ்வளோ பெரிய சதி வேலையை பின்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இப்போவே ஸ்டார்டிங்லேயே ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா போகிற போக்கில் அவர்கள் என்ன வேணால் சொல்லுவாங்க, எப்படி வேணால் சொல்லுவாங்க. நமக்கு வந்து மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அவருடைய செயல்பாட்டில் ஃபோக்கஸாக போயிட்டுருக்காரு. யார்? தலைவர் தளபதி. ஓகேங்களா? விஜய் அவர்கள் தன்னுடைய அரசை வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அரசாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸ் பேஸில் இருக்கிறனால அடுத்தவங்களை பற்றி பெருசாக கண்டுக்கிறதுல அவங்கள டார்கெட் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே விஷயம், இவங்களை டார்கெட் பண்ணுறது மட்டும்தான். யார்? டிவிக்கே தலைவர்களை டார்கெட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பல டைரக்ஷன்லேருந்து பல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும்போது உங்களாலேயே ஒரு கட்டத்தில் நம்ப முடியாமல் போயிடும். ஆஹா, ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ, ஒருவேளை அப்படி தான் இருக்குமோன்னு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உங்களை கொண்டாந்து நிறுத்தி அதற்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி காயை நகர்த்தி அந்த காய் நகர்த்தல் மூலியமா விஜய் அவர்களை தோற்கடிப்பது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவோட இவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க அப்படின்றத உங்ககிட்ட தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வகையில் கிளியராக புரிஞ்சிருந்து, எஸ் அண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இல்லை நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது உங்களுடைய இஷ்டம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற விஷயம் நல்ல வீடியோவில் டேக். பை.